வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இந்திராசாயி நான் மீண்டும் ஒரு நேரலையில வந்திருக்கின்றேன். இந்த நேரலையானது அதாவது பாகம் 12. நம்ம தொடர்ச்சியாக பாகம் 11 வரைக்கும் எங்களுடைய போராட்ட வரலாறு, அதுல எங்களுடன் இருந்த போராளிகள் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வீரச்சாவடைந்தது. இப்போ நாங்கள் இப்போ கூடி கதைச்சி இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்க எங்களில் ஒருவர் இப்போ நாங்கள் 2 பேர் போய்கொண்டிருக்கோம். ஒரு ஆள் வீரச்சாவடைகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் 100 பேர் போய்கொண்டிருக்கோம். அதில் 2 பேர் வீரச்சாவடைகிறாங்கன்னா அதில் நடந்த சம்பவங்கள் அதை பற்றி நம்ம வரலாறாக சொல்லி கொண்டு வரோம். இதே நிலைமையில நாங்கள் பிடிச்ச சண்டையை பற்றி சொல்கிறோண்டா ஒரு நாளைக்கு சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். கடந்து முடிஞ்சாலும் அதுக்கு ஒரு ஏண்டாப்ப கருணா அவர்கள் நம்ம கடந்த கோட்டபாய அரசாங்கம் இருக்கிற இருக்கு. நான் தான் 3000 இராணுவத்தை நான் கொண்டு சொல்லி சொன்னதுக்கு எதிர்கட்சி எல்லாம் பெரிய கிளம்பி சஜித் பிரமதாஸ் எல்லாம் பெரும் பிரச்சனை எடுத்து கருணாக்கு. அப்ப இன்றைக்கு அரசாங்கத்தோட இருக்கிற கருணாக்கே அவ்வளவு பிரச்சனை எடுத்தோம். அப்ப நாங்கள் பிடிச்ச சண்டையை வலிந்து நடத்தப்பட்ட தாக்குதல், சில தாக்குதல்களை நாங்கள் சொல்ல இயலாது. அது நடந்து முடிஞ்சது. ஆனால் இருந்தாலும் சில சம்பவங்களை இப்போ இராணுவத்தால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடு, தாக்குதல், இராணுவம் எங்கள் மீது எங்களுக்கு ஏற்படுத்தின தாக்குதலை பற்றி சில விஷயங்களை நான் சொல்லி கொண்டு வரேன். அந்த வகையில் 11ஆம் பாகம் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதுலேயும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒவ்வொரு போராளிகளும் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், அதில் வீரச்சாவடைஞ்ச சம்பவங்கள். அதில் பாகம் 12 சொல்லுக்கு 1994ஆம் ஆண்டு சந்திரிகா அரசாங்கம் வரை இல்லை. அந்த 94 கடைசியில் தான் சந்திரிகா வந்தவர்கள் இருக்கு. 94ஆம் ஆண்டு. அப்போ நாங்கள் 94ஆம் ஆண்டு ஃபெஸ்டில் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் காலப்பகுதியில் எங்களுக்கு நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறோம். திருவண்ணாமலை மூதூர். அப்போ மூதூரில் இருக்க திருவண்ணாமலை மாவட்ட தளபதி அப்போ சுதாகர் இருந்தது. சுதாகர்னு அவர் இஞ்சால குச்சோலி பக்கம் இருந்தவர். குணமண்ணன் மாவட்ட தளபதி குணமண்ணன், அவர் செம்மலையில் முல்லைத்தீவில் இருந்தவர். அப்போ இஞ்சால பேராறு பக்கம் குச்சோலி பக்கம் சுதாகர்னு இருந்தது. அப்போ மூதூருக்கு பொறுப்பாக சுஜண்ணன், இப்போ காலில் இருக்கிறார் சுஜண்ணன் தம்பலாமம், அவர் தான் எங்களுக்கு பொறுப்பாக இருந்தேன். மூதூர் பொறுப்பாக 94. அப்போ அந்த காலப்பகுதியில் அண்டைய தினம் என்னுடன் கூட இருந்து கதைச்சி கொண்டிருந்த போராளி அன்றைக்கு வீரச்சாவடைப்புறான். எங்களுக்கு தெரியாது அவன் வீரச்சாவடைப்புறாண்டு. நானும் அவனும் காலையில் எங்களுக்கு 9 மணிக்கு சென்றி பேஸ், அதாவது 94ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 45 பேர்கிட்ட இருந்தோம். எங்கள் பாட்டாளிபுரம் ஒரு ஏரியாவுக்கு இருக்கோம். அங்கே தண்ணி இல்லை, குடிய தண்ணியும் இல்லை. அப்போ எங்களுக்கு தண்ணி ஊருக்கு இருந்தால் வரும். வண்டில் மாட்டில் தான் லொக்டிப்பில் 3-4 லொக்டிப் நிறைச்சி கேனுங்கள்லாம் நிறைச்சி வண்டில் மாட்டில் தண்ணி கொண்டு வருவாங்க. பேஸில் சமைக்கிறதுக்கும் நாங்கள் குடிக்கிறதுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு பாட்டாளிபுரம் ஊராண்டி அந்த குளக்கரைக்கு பக்கத்தில் குளம், தண்ணி இல்லாத குளம் வத்திட்டு அந்த குளக்கரை பக்கத்தில் ஒரு சின்ன காட்டுக்கு நாங்கள் இருந்த என்னத்துக்கு அதுக்குள்ளே போய் இருந்தனாங்கன்னு. அப்போ காயக்காரனும் இருந்தேன் எங்களோட. நெல்சன் 2 காயக்காரன், 2 டச்சர் தூக்க வேண்டிய காயக்காரன் இருக்கிறாங்க எங்களோட. சூரங்களில் காயப்பட்டவங்க சம்பளம் போய் வரக்கு இடையில அம்பஸ் கொடுத்து அந்த அம்புஸ்லேயும் நாங்கள் போய் அதில் காயப்பட்டு அதுக்கும் இப்படித்தான் அந்த நடந்து வரக்க இரவில் ரோட்டு கடந்து வரக்கு நடந்த அம்பஸ். அதில் 2 பேர் காயப்பட்டது. அவங்க 2 பேரையும் கொண்டு நாங்கள் வச்சுட்டு பேஸில் இருக்கிறோம். 45 பேருக்கிட்ட இருக்க வந்தேங்க. அதை நாங்கள் இலக்கந்தையால் பன்னிக்கான்னு போனோம், முல்லைத்தீவுக்கான்னு போனோம். அதுக்காக நாங்கள் அந்த இடத்துல இருக்க இதை ஆமி கைக்கு எடுத்துட்டான். ஆமி கைக்கு எடுத்து எங்களுக்கு அடிபுல போகுது. நாங்கள் ஒரு 45 பேருக்கிட்ட இருந்தது. அப்போ அவன் தொடர்ச்சி அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட இருந்தோம் நாங்கள் அதுக்குள்ள. அப்போ
அவன் எப்படி ரெடி எடுத்திருக்கான்னு தொடர்ச்சியா எங்களுக்கு தண்ணி ஏரியாக்குள்ள இருந்தா தண்ணி வர வண்டியில் மாட்டல. அப்ப நாங்கள் அந்த ஏரியா அந்த பேஸ்ல இருந்து நாங்க குளிக்க போறது. அப்ப போனால் அத்தனை பேரும் இருக்கிறாங்க அந்த சண்டையில எங்களோட கலந்து கொண்டதுல போராளிகள் வெளிநாட்டுல இருந்துக்கிறான். அப்ப அந்த அந்த அடிப்படையில அந்த சண்டை எப்படி வரப்போகுதுன்னா எங்களுக்கு ஆமி அடிக்க வரப்போறாங்க அந்த பேஸுக்கு. அப்ப ஒரு அந்த அந்த அது அடிக்க வர ஆமி அடிக்கிற நாங்க அடிக்கிற அது ஒரு புறம். ஆனா நாங்க கதைச்சு கொண்டு இருக்கக்குள்ளே எங்கள் ஒருவன் வீரச்சாவடைகிற அந்த விடயங்களை தான் நான் சொல்லி கொள்வார். எங்களோட கதைச்சு உண்டா பேசி உண்டா பழகி கொண்டிருக்கு. திடீரெண்டு வீரச்சாவடைகிற திடீரெண்டு ஆமி அடிச்சோன்னு வீரச்சாவடைஞ்சு அது வீடு கொடுக்க இல்லாத ஒரு இழப்பு எங்களுக்கு. அது இப்ப நாங்க ஒரு வலிந்து தாக்குதலுக்கு ஒரு 500 பேர் போறோம், ஒரு 1000 பேர் போறோம், இல்ல 100 பேர் போறோம். அது எதிர்பார்த்து போறோம். எங்களுக்கு சாவரும், அவருக்கா எனக்கா யாருக்கான்னு தெரியாது. சண்டைக்கு போறோம். நானும் சாகலாம், எனக்கு தலைமை தாங்கிறவரும் சாகலாம், யாரும் சாகலாம். மிஞ்சி வந்தா அதுல சண்டையில சாடைஞ்சா வீரச்சாவு, மிஞ்சி வந்தா அதுல திறமசாலி, அதுல தளபதி அப்படி இப்படி என்று வரும். கொஞ்சம் சண்டை திறமையில அதுதான் சண்டை. அது எதிர்பார்த்து போறோம். எதிர்பார்க்காம இருக்கிறதுல ஒரு சம்பவம் நடக்குதுண்டா நாங்க இருந்து அலட்சியமா எங்களோட பேஸ் எங்களுக்கு இனி ஒரு பயம் இல்லாம இருக்க ஒரு அடி கொண்டு விழுந்து நாங்க கதைச்சு கொண்டிருக்க அடி கொண்டு விழுந்து எங்களோட பக்கத்துல இருக்கிற வீரச்சா அடையிறோம்டா அது பெரிய ஒரு இழப்பு. பெரிய ஒரு இழப்பை விட மனதுக்கு கவலை எதிர்பார்க்காத வீரச்சாவு. அதைத்தான் நான் சொல்லவா. அப்ப என்னுடைய உச்ச நண்பன் இனி இல்லைன்ற நான் 2 பேரும் நல்ல ஃபிட் நாங்கள். சுமித், கேப்டன் சுமித் வீரச்சாவடைகிறான். அதுக்கப்புறம் அந்த சண்டை நம்ம எதிர்பார்க்காம அதே டைம்ல இன்னொரு போராளியும் வீரச்சாவடையுது. அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அப்ப இன்னொரு ஜான் அண்டு ஒரு போராளியும் வீரச்சாவடையுது. அது எவ்வாறுண்டா 9 மணிக்கு சென்று 2 பேருக்கு ஒருக்கா சென்றி பகலா இருந்தாலும் சென்றி நாங்கள் என்ன எங்களோட காயக்காரனை இப்ப நாங்கள் சென்றி பார்க்கறது ஒரு 50 மீட்டர் தான், 100 மீட்டரும் வராது. 50-60 மீட்டர்ல அந்த பேஸ் உண்டு, சின்ன ஒரு பேஸ். நாங்க முன்னுக்கு சென்று இருக்கிறது வெட்டையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்க முன்னுக்கு எங்களுக்கு முதல்ல ஒரு ஆள் மாத்தி தந்துட்டு அப்ப நாங்கள் 9ல இருந்து 1 மணி தேவை சென்றி 10 மணி மட்டும் தான் சென்றி 9ல இருந்து ஒரு ஆளுக்கு அது இந்த 2 பேருக்கு அப்புறம் 2 பேருக்கு சென்றி 10 மணி ஒரு மணி தேவை சென்றி. அப்ப நானும் சுமித்து எங்களுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட் தான் நாங்கள். அப்ப நான் 8-2 வச்சிருக்கிறேன். சுமித் 81 வச்சிருக்குது. அப்ப எங்களுக்கு சென்று வந்த உடனே ஜீன்ஸ் எல்லாம் போட்டு அப்ப கட்டிட்டு அப்ப கோல்சர் எங்களுக்கு எல்லாருக்கும் சைட் கோல்சர் தான். 4 மேசன் டபுள் புண்டு. அது இப்ப இயக்கம் அந்த அந்த நேரம் இலங்கை அரசாங்கம் மிலிட்ரியில லுக்கான மிலிட்ரி இலங்கை அரசாங்கம் பண்றாங்க. நீட் இல்லை. ஆனா விடுதலை புலிகள் நீட் இல்லை. விடுதலை புலிகள் நாங்க சொர்ணமண்ணே வந்த டைம்ல சொன்னார், என்ன கதாநாயகன்கள் மாதிரி இருக்கு, எல்லாரும் டிரைவ்ல கட்டியிருக்க பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு. அப்படித்தான் சைட் கோல்சரும் போக்கியும் கொள்ளிட்டு டேஸ்டும் கட்டுனோம்டா ஒரு அமெரிக்கன் ஆமியும் தோற்று போவோம். அப்படித்தான் நாங்க நிற்போம். படிவா அந்த அளவுக்கு கிட்ட இருக்கும் எங்களோட உடம்புல. அந்த அப்படி பார்க்க ஒரு எங்களுக்கே பார்க்க எங்களை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப பாக்குற மிலிட்ரியில பார்க்க எங்களுக்கு அது அருவருப்புமா இருக்கும். ஆனா எங்களை போராளிகளை பார்க்க சந்தோஷம். ஏன்னா அந்த அளவுக்கு பிட்டு அனுப்பாங்க. அப்ப கோல்ஸ் எல்லாம் கட்டிட்டு போய் சென்றி இருக்குது. 9 மணிக்கு சென்றி ஆமி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு கிட்ட வைக்கி பார்த்துருக்கலாம். உடனே வைக்கி பார்த்து அடிக்கல அது. ஆனா நியூஸும் போயிருக்கு அந்த ஊருக்கு இருந்து இப்படி பேஸ் ஒன்று இருக்குது. அப்ப அவன் அந்த தண்ணி வண்டியில் போறதான் ரெக்கி பார்த்துருக்கான். இதுக்குள்ள தண்ணியில மாட்டு வண்டியிலாம் தண்ணி வாடுறது எங்களுக்கு பெரிய லொக்டிப் மாட்டு வண்டியில லொக்டிப்பை ஏற்றி 2 பேர் பின்னுக்கு இருந்து லொக்டிப் பிடிச்சு கொண்டு வரோம். ஒரு ஆள் வண்டியில் மாடு விட்டு வரும். அப்ப 94ஆம் ஆண்டா. அப்ப நாங்க 9 மணிக்கு போய் சென்றில ஒரு பரல் இருக்கு. 2 பரல் கிடக்கையில அந்த பெட்டின வரலை கவுட்டுருக்கு. அந்த பரலுக்கு மேல நானும் சுமித்தும் இருக்கிறோம். இருந்து 2 பேரும் கதைக்கிறோம். உண்மையிலேயே கதைக்கிறோம். அவனும் கதைக்கிறான். அவனுக்கு இப்ப 94 எனக்கு 19 வயசு, அவனுக்கு 20 வயசு. அவன் 74ஆம் ஆண்டு பிறந்தான், நான் 75ஆம் ஆண்டு பிறந்தேன். அப்ப 2 பேரும் சொல்றேன், இன்னொரு நாங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு விலத்தி நாங்கள் கல்யாணம் கட்டுவோமா என்றெல்லாம் கதைக்கிறோம். அந்த ஆசையான கதைகளை கதைக்கிறோம். அன்றைக்கு அந்த போராளி வீரச்சாவடைன்றான். அவர் லவ்வும் பண்ணியிருக்கிறார்.
இலங்கை துறைமுகத்தில் ஏரியாவில் நிற்க இல்லை அந்த கௌசல்யாண்டவர் பிள்ளையே லவ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அப்போ நாங்களும் லவ் பண்ணியிருக்கிறோம். அந்த லவ் வந்து சொல்லி அந்த என்ன ஒரு ஏரியாவுக்குள்ளே போக்க நாங்கள் சின்ன ஆக்கள் தான் எங்களுக்கு ஒரு அந்த ஈர்ப்பு. அப்போ இந்த அவங்களோட கதைக்கிறல அந்த பிள்ளைகளோட கதைக்கிறல எங்களோட மனசுக்குள்ள இந்த பிள்ளை வடி தான் இந்த பிள்ளை வடி வேண்டோடு அந்த அப்படி ஒரு இப்போ படியங்கள் தான் இப்போ ஹென்பஸ் வாழ்க்கை மாதிரி தான் எங்களை போராட்ட வாழ்க்கை. மனதுக்குள்ளேயே கற்பனை பண்ணி மனதுக்குள்ளேயே இருந்து மனதுக்குள்ளேயே போராட்ட வாழ்க்கையில் நாங்கள் வீரச்சா வளைஞ்சிடும். அதை செயல் வடிவத்தில் காட்டுறதில்ல. அப்போ நாங்கள் ஏரியாவுக்கு போக அந்த பிள்ளை வடிவம் இந்த பிள்ளை வடிவம் அதுன்னு சொல்லி அப்படி லவ் பண்ணாப்புல வேற ஒரு கௌசல்யாண்டு அவர் ஏரியா இளங்கத்துறை மொத்தம் ஃபுல்லாக ஏரியா பொறுப்பாக இருந்தவர் சுமித். அதே மாதிரி பாலராஜனையோட நின்று ஆணையர சண்டையிலெல்லாம் காயப்பட்ட ஒரு போராளி, நீண்ட காலம் நல்ல ஒரு திறமசாலி. அப்போ அவர் வீரச்சாவடை அப்போ இருந்து அண்டு அந்த நான் விளத்தி இன்னார் தான் கட்டுவேன்னுலாம் இப்போ அவர் கழிச்சு கொண்டு இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் நான் விளத்திடுவேன்ட்டு அவர் சொல்ல நீ விளத்துனா நானும் விளத்து வேண்டாம் என்று சொல்லி நானும் கழிச்சு கொண்டிருக்கேன் 94. அப்போ அன்றைக்கு வீரச்சாவடை அப்புறம் கதையை அந்த அந்த அதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு போராளிகளில் வரலாறை சொல்றதுக்கு நாங்கள் தான் வேணும். ஒவ்வொரு போராளிகள் வரலாறும் ஒவ்வொரு போராளிக்கு தான் தெரியும். அப்போ அதானே ரெண்டும் வலது கை, ஒரு கை இழந்தா ஒரு கை, ஒரு கண் இழந்தா ஒரு கண் தான் நாங்கள் மாவீரர் ஏண்டா எங்களில் ஒருவன் தான் மாவீரர். அன்றைக்கு நான் வீரச்சாவடைய போறேன்னா இல்லை அவன் தான் வீரச்சாவடைய போறான்னு கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் நினைச்சிருக்க கடவுள் எழுதிட்டார் அன்றைக்கு சுமித்து வீரச்சாவது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு கமல்ராஜ் வீரச்சா, கமல்ராஜ் தான் எனக்கு பேர் இயக்க பேர். கமல்ராஜ் வீரச்சா இருந்தாலும் இருந்தாலும் சுமித்துக்கும் தெரியாது கடவுள் எழுதியிருப்பேன். ஆனால் எப்படி நடக்குதுன்னா அன்றைக்கு கடவுள் எழுதிட்டார் சுமித்துக்கு வீரச்சாவு, இன்னொரு படியன் பேசுக்குள்ள நிற்கிற படியனுக்கு வீரச்சாவு கண்டு எழுதிட்டார். அப்போ நாங்கள் இருக்க 9 மணிக்கு வந்துட்டு இருந்தோம்னா 9 அரை மணித்தியாலும் இருந்துட்டோம். அப்போ அரை மணித்தியாலும் இருந்தால் எங்களோட பொடியங்கள் ஒரு 15 பேர் குளிக்க போகிறாங்க. அதில் ஜெயராஜ் பேர் இருக்கிறான், ஜெயராஜ் புதுக்குடியில் இருக்கிறான், மற்ற புவிராஜ் வீரச்சாவல் செஞ்சுட்டான் புவிராஜ் என்ற பொடியன். எல்லாம் ஒரு சின்ன பொடியங்கள் அப்படியே ஒரு 15 பேர் குளிக்க போகிறாங்க. குளிக்க போய் என்னட்ட சொல்லிடுவான் நம்ம கமல்ராஜன் நாங்கள் குளிச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஊருக்குலாம் குளிக்க போகிறாங்க பாட்டாளுக்கு. அவங்க குளிச்சு வந்ததுக்கு பிறகு நாங்கள் குளிக்க போகிறது. அப்போ 10 பேர் 15 பேராக தான் போகிறது. போய் போய் சென்றி விட்டு குளிக்கிறது, ஊரில் கிணத்துல தண்ணி அள்ளி குளிக்கிறது. அப்போ அவங்க சொல்லி கொண்டு குளிக்க போது நாங்கள் பரலில் இருந்தால் அப்போ சுமித்து இப்படித்தான் தலையாட்டுறோம், அடிக்கடி தலையாட்டுற பழக்கம் இருக்காங்க. உங்களை போய் குளிங்க நாங்கள் குளிக்க மாட்டோம், நாங்கள் குளிக்கிறதில்ல, நாங்கள் இப்படியே இருக்கிறான்னு அப்போ கதைச்சு கொண்டிருக்கோம். இன்னும் அரை மணி தேவை தான் இருக்கு எங்களுக்கு சென்ட்ரி முடியாது, ஒரு மணி தேவை தான் சென்ட்ரி. அப்போ இவங்க போனால் ஆமி அங்கேருந்து தண்ணி வண்டியிலும் வந்து ஒன்று இருக்கு எங்களோட பேஸுக்கு. அப்போ அது எங்களுக்கு தெரியாது. தண்ணி வண்டியில் அடிக்கடி தண்ணி வண்டியில் வாரது தானே. அப்போ எங்களோட ஹெல்பர்ஸ் மயில் குஞ்சன்னையும் மற்ற ஹெல்பர்ஸ் மாதிரி தான் தண்ணி 2 போராளிகளும் பின்னுக்கிறது தண்ணி வண்டியில் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வந்தால் வெயிட் அப்போ தண்ணி வண்டிகளுக்கு பின்னாலே ஆமி வந்து ஒன்று இருக்கான் எங்களோட பேஸுக்கு அடிவுல போகுது எங்களுக்கு தண்ணி வண்டிகளுக்கு பின்ன. அப்போ இவங்க தண்ணி வண்டியில் வர மேலே இருக்கிற போராளிகள் 2 பேர் பின்னுக்கு பார்க்கல, மாட்டு வண்டியில் தண்ணி வண்டியில் விட்டு கொண்டு வராலும் பார்க்கல தானே. அப்போ இங்கிருந்து போகிற 15 போராளிகள் தான் காண போகிறாங்களா ஆமி பின்னுக்கு வந்தது. அப்போ எப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி வண்டியில் வந்து கொண்டிருக்க ஆமி என்ன செய்யறோம்னா அந்த மாட்டு வண்டி 2 பக்கம் காடு, வண்டியில் கடா, அந்த சின்ன ஏரியா தான், அந்த சின்ன காடு தான், அந்த பெருங்காடு இல்லை மற்ற காடு. ஆமி என்ன செய்யறோம்னா இவங்க போயிருக்கிறாங்க எல்லாம் போய் நாங்கள் இருக்கிற சென்று இருக்கிறதுக்கும் தண்ணி வண்டியில் வாரத்துக்கும் இவங்க போனதுக்கும் எல்லாம் ஒரு 100 மீட்டருக்கு இவ்வளவு நடக்குது. அப்போ இவங்க போகாமல் இருந்தால் பாருங்க எப்படி வாழ்க்கையது. இந்த 15 பேரும் எதுக்க தண்ணி இவங்க குளிக்கன்னு சொல்லி போகாமல் இருந்தால் தண்ணி வண்டியில் பின்னால் வந்திருந்தா அப்படியே ஃபுல்லாக ரவுண்டப் பண்ணியிருப்பான். அவன் ரவுண்டப் பண்ணிட்டான், அடுத்த பக்கம் வந்துட்டான் டீம். அப்போ தண்ணி வண்டியில் பின்னால் வந்தோடனே தண்ணியை நாங்கள் சென்று இருக்கிற இடத்துல தண்ணி இறக்குறேன், தண்ணியெல்லாம் இறக்க விட்டு நாங்களும் இருந்திருப்போம். அப்படியே பார்த்துக்கிட்டு போட்டு அவன் அடிக்க துவங்கியிருந்தாலும் எங்களுக்கு தான் அடி, நாங்கள் சென்று இருக்கிறோம். அந்த அதில் முதல்ல அடி எனக்கு சுமித்துக்கு விழுந்திருக்கும். அதில் என்ன பையனே என்னன்னு சொன்னால் ஆமி அடிக்க எதிர்பார்க்க எங்களுக்கு தெரியாது தானே, அவன் அடிக்க ஆக்களுக்கு தான் அடிப்பான். ஸ்டார்ட் அடி அந்த அடியில் தப்புனா தான் நாங்கள் திறமை இல்லை, தப்புனா தான் காலம் எங்களுக்கு விதி. ஆனால் வெடி கொளிக்கிட்டேன்னா அந்த அடியோட கொளிக்கிட்டேன்னா நாங்கள் வீரச்சாவலாம்.
ஏன்னா அப்படிதான் முதல்ல அடி அவன் சும்மா அடிக்க மாட்டான். அந்த அடிச்சா பிக்கே ஏக்கில் வச்சு அடிப்பான். அந்த அந்த ஸ்போர்ட் அடிச்சா நெட்டு பொழும்பு முழு வடிவம் எங்களுக்கு படம். அப்படிதான். அப்ப அதான் அப்ப அந்த அன்றைக்கு அதே காலம் எங்களுக்கு கொஞ்சம் காலம் இருந்திருக்கண்டு நான் இப்போ இப்படியெல்லாம் கதைக்க வேண்டிய காலத்துக்காக கடவுள் விட்டுருக்காரு இருக்கு. முன்னாலதான் சில வரலாறுகள் வரணும் உண்டு. இப்படி யாருமே வரலாறுகளை சொல்றாங்க இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்குது. எங்களோட போராட்ட வரலாறுல சொல்லக்கூடிய பலவும் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன், ஒரு அமைப்பா இருக்கிறேன். நான் ஒரு அரசியல் இறங்கினபடியா அந்த எனக்கு ஜன உரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. கடந்த பாதை, நடந்து முடிஞ்ச பாதையை தான் நான் சொல்றேன். என்னண்டா இப்ப இன்றைக்கு எங்கட மக்களால, எங்கட அரசியல்வாதிமாரால நாங்கள் புறக்கணிச்சு நிற்கிறோம். அப்ப நாங்க பட்ட கஷ்டம் வேதனை உயிரை துச்சம் கொண்டு மதிச்சு போராடின நாங்கள் இன்னைக்கு மிதிக்கப்படுறோம், ஒதுக்கப்படுறோம், கழிக்கப்படுறோம், அவதூறு சொல்லப்படுறோம், வடு சொல்லப்படுறோம் எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு அந்த வலியைத்தான் எங்களுக்கு தாங்க இல்லாம இருக்கு. அதனாலதான் நாங்க சுட்டி காட்டி சொல்றோம். இது இப்ப அரசாங்கம் இதை தவறா நினைச்சா நினைச்சிட்டு போவோம். நாங்க அரசாங்கத்தை விசாரணைக்கு வந்தாலும் சொல்லுவோம். நாங்க பட்ட வேதனைய எங்கட மக்களுக்கு சொல்றோம் என்னன்னா, இனிமேல் இப்படி ஒரு போராட்டம் வரக்கூடாது. ஆனா இந்த அரசியல்வாதி மாதிரில ஒதுக்க போடுறோம். நாங்கள் புலம்பெயர்ந்த அமைப்புகளால எங்கட பணத்தை அடிச்சு வச்சிருக்கிறவங்களாலையும் ஒதுக்க போடுறோம். இன்னைக்கு நாங்கள் மிதிக்கப்படுறோம், கழிக்கப்படுறோம், அவதூறு சொல்லப்பட்டு நாங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு எங்களை போராளிகள் எத்தனை பேர் இன்னைக்கு நித்தவும் காட்டடைக்கு அது செத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு சாதனை செய்த போராளி. அதுக்காக நாங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. எங்களை மக்களுக்கு நாங்க பட்ட கஷ்டத்தை தான் சொல்றோம். இனி இப்படி செய்யுங்கன்னு சொல்லலை. நான் சொல்லுவேன், அந்த ஒரு துணிவுல தான் நான் கதைக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். அரசாங்கத்துல ஆற்ற கதைக்கிறதுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன சாவு ஒன்று வரும், அந்த சாவு தான். நாங்க அந்த சாவை கடந்து வந்துட்டோம். அப்ப சரி விஷயத்துக்கு வாரன். அப்ப இவங்க 15 இடம் போறாங்க எல்லாம் வண்டியிலும் அங்கிருந்து வந்திருக்கு. நாங்கள் இதுல 2 பேரும் இருக்கிறோம். உள்ளுக்க காயக்காரனோட சுஜன் இப்ப இருக்கிறார், 3 பொறுப்பா இருந்தவர் காலையில சுஜன். அப்ப அவர் தான் பொறுப்பா இருக்கிறார். அவர் உள்ளுக்க இருக்கிறாரு. சமையல் நடக்குது. காலை சாப்பாடு சாப்பிடல. நாங்கள ஏதோ ஃபுட்டோ என்ன சமைக்கிறாங்க உள்ளுக்கிற. அப்ப 9:30 தானே, 9:30-10 மணிக்குள்ள பாருங்க. இவங்க போனோடனே ராணுவம் ஆமி பின்னாலே வந்தவங்க அதை காட்டுறதுக்கு ஒருவன் இப்ப சிந்து ஒன்று இருக்கான். எங்களை இயக்கத்துல இருந்து ஓடி போயிருந்தவன். அங்க கனாலம் ஓடினவன். 90 கனாலம் ஒரு வருஷத்துக்கு முதல் 93 தான் ஓடினவன். அந்த பேன் போடல அஞ்சால இருந்தனா கொஞ்சம் அதால பக்கியா இருக்குது, எனக்கு இது இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில என்ன செய்யறான், அந்த சிந்து கொண்டு ஒருவன் கூட்டி வாரான், எங்கட பேஸுக்கு கூட்டி கொண்டு வாரான். அப்ப எங்களுக்கு அதெல்லாம் புறவுதான் தெரியும். அந்த சிந்து அந்த எல்லாம் இந்த அடி சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி இன்னார் தான் அந்த பேஸுக்கு கூட்டி வந்தது. சரி, அது ஒரு புறம் இருக்கணும். அப்ப இவங்களும் நாங்களும் கதைச்சிட்டு இவங்களும் போன இடவழியும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. பாருங்க, ஆமியில அடி உள்ற இடவழியும் இவங்கள் போய் ஆமியை சந்திச்சதும் வண்டில் மாடு வந்ததும் நாங்க இருக்கிற இடவழியும் ஒரு 75 மீட்டர் இடவழியில நாங்க சென்றிருக்கோம். எங்கள்ல இருந்து ஒரு 60 மீட்டர்ல பேஸ் இருக்குது. ஆக்கள் இருக்காங்க காயக்காரனை வச்சு உள்ளுக்க. அப்ப இவங்க இந்த 15 பேரும் போவாட்டி ஆமி வந்த இடத்துல எங்களுக்கு தாட்டி நான் இருந்திருப்பேன். பரல்ல மற்றவங்க தண்ணி கொண்டு வந்து இறக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு அடி. ஆனா அதுல நாங்கள் வந்த தண்ணி ஏற்றி வந்தார்கள் 2-3 பேரும். நாங்களும் முடிஞ்சிருப்போம், காயப்பட்டிருப்போம், ஏதோ உண்டு. ஆனால் பெரும்பாலும் முடிஞ்சிருப்போம். இந்த ஸ்டார்ட் அடியில தப்பே இல்லாது. அவன் அந்த ஆக்கள் இருக்கண்டா அதுக்கேற்ற மாதிரி தான் அடிப்பான். அப்போ போய் ஒரு 3 நிமிஷம் கிட்ட வழியில அப்ப இவங்க கண்டுட்டாங்க. இங்கிருந்து போனவங்க பார்த்தா ஆமி இஞ்சாலே மாறி வாரான். இஞ்சால பாயிறது சின்ன காட்டுக்குள்ள, பிறகு இஞ்சால வண்டியில் தளத்துல பாயிறது. அந்த வென் பண்ணி அந்த வண்டியில் மாட்டுக்குனால இப்படி வந்து கொண்டு இருந்திருக்கான். அப்ப இங்கிருந்து டீம் போயிருக்கு. போன பொடியங்களும் கேட்டுக்கார பொடியும் கண்ட உடனே அவனெல்லாம் அடிச்சு பட்டப்பட்டு அடியா எங்களுக்கு முன்னுக்கு என்ன ஒரு 75 மீட்டர் நாங்களும் இருக்கிறோம். அவங்களும் அந்த வெட்டைக்கே போகவில்லை, நாங்க சென்று இருக்கோம். எங்களுக்கு முன்னுக்கு தான் வெட்டி எழும்புது. பட்டப்பட்டு வெட்டியோட நாங்க வரல இருந்து விழுந்துட்டோம். விழுந்து போய் சென்று கண்டோடனே டப்புன்னு சுமித்து எழுப்பிட்டே எங்கட பொடியங்களை தாண்டி. அப்ப நாங்க சொல்லி இருங்களா போன பொடியங்கள்லாம் ஓட்டி வராங்க. ஆமி இவங்களை ஒரு தான் அடிச்ச ஒரு மேசன் அடிச்சு போட்டு ஓடி வர அந்த கணக்கையும் அடிக்கல. 2-3 பேர் அடிச்சவங்க படப்படப்படப்பட முன்னுக்கு போனவங்களை அடிச்சு போட்டு எல்லாரும் உள்ளுக்கு ஓடி வந்தவங்க 15 பேர். அந்த என்னண்டு சண்டை பிடிக்கல. ஏன்னா சுஜன் உள்ளுக்க தளபதி உள்ளுக்க இருக்கார், குமாண்ட் இல்லை.
அப்ப ஓடி வந்து எங்களை பிச்சு கொண்டு உள்ள போடுறாங்க. அடே ஆமி ஆமி சுஜன் ஆமி ஆமி, நாங்க ஆமிக்கு தான் அடிச்சேன். ஆமி அடிக்கல. அப்ப இவங்களை அடிச்ச அடி ஆமி திகச்சு போனான். ஆமி எதிர்பார்க்கல புலிகள் போராளிகள் முன்னுக்கு வருவாங்க. அவர் வண்டியில் மாட்டிக்கு பின்னாலும் வென் பண்ணி இப்படித்தான் வந்து கொண்டு வந்தவர். அத இவங்களும் போய் வண்டியில் மாட்டிக்கு பின்னாலும் பார்த்தா ஆமி இஞ்சலை மாற டப்புன்னு அவங்களை அடிச்சுட்டாங்க. அப்ப இந்த எல்லாம் இந்த சின்ன சின்ன 10 மறைவு அதுக்குள்ள அடிச்சுட்டான். அடிச்சா ஆமி திகச்சு போனான். ஆமியோட ஃபயரிங் இல்லை. அப்போ இவங்கள் உள்ளுக்கு ஓடிப்போ பட்டியும் இல்லை. அப்ப வண்டியில் மாட்டுல அந்த இவங்களை அடிச்ச அடி மாட்டுக்கும் ஏதோ கொடி இருக்கு. இவங்களை அடிச்சது, ஆனா வண்டி மாட்டுல இருந்தவங்களுக்கு இங்க ஓடி வந்துட்டாங்க. மாடு வந்து அப்படியே விழுந்து கிடந்தது. மாட்டுக்கு மட்டும் கொடி இருக்கு படி. அது பிறகுதான் நாங்க அந்த கட்டத்தை பிறகு சொல்றேன் என்னமா கட்டம் பண்ணி சொல்லி. படம் ஓடுது, எழுத்து ஓடுதான் இனித்தான் படம். பட் அப்ப சரி என்ற மக்கள் பேசுக்குள்ள உள்ளுக்கு ஓடுறாங்க. ஓட நானும் சுமித்தும் சுமித்துக்கு அவனு சண்டை நின்று பயமே இல்லை. சுமித் 5ஆம் நம்பர்காரன் அந்த நசல் டே கமல்ராஜ் நில்றா சொல்லி நான் சொன்ன சுஜன்கிட்ட போவோம். நாங்கள் இதுல நின்று நாங்க 2 பேரும் என்ன கொண்டு போய் அந்த ஆமிக்கு அடிச்ச பக்கம் ஒரு ஆமிக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு பேய் சண்டைக்காரன். அந்த சொல்லை மேல் சிந்திக்குது. அந்த அன்றைக்கு சாக போறான். அன்றைக்கு வீரச்சாவடைய போறான். ஒரு மாவீரன் துணிச்சல சும்மா மண்டை வெடிக்குது. எனக்கு சத்தியமா வெடிக்குது. அந்த கொஞ்சம் விரைச்சுக்கு இந்த இது விரைக்குது. அந்த அவன் அந்த துணிச்சலையும் அவன் நின்ற நிலையும் ஓடினோடையும் கமல் என்ன பிடிக்கிறான். அப்ப நான் சொன்னேன் போ நாங்க இதுல நின்று என்னடா செய்யறோம்னு சொல்லி இல்லை எங்கட முடியங்கள் தான் முன்ன காட்டி 6 விழுந்துருக்கான்னு இருக்காண்டா. அப்ப முன்னுக்கு ஓடிவார். நாங்க 2 பேரும் ஓடி வந்தா வண்டியில் மாடு விழுந்து கிடக்கு. ஆமிய காணல. திரும்பி ஓடிவாரான். அவனோட திரும்பி ஓடி வர இங்க உள்ளுக்கு வேசுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஓடி வந்தா டச்சர் 2 காயக்காரன். அப்ப சுஜன் நின்று தூக்கு காயக்காரன் என்ன வித்தவன் 2 காயக்காரன் வச்சிருக்கிறோம் நாங்கள். கோபம் வந்துடுச்சு சுமித். சுஜன் வாங்க இது பின்னால போய் அடிப்போம் டச்சரோட போராக கொஞ்சம் போகட்டும் சொல்ல. சுஜன் இல்ல அடிக்கக்கூடாது, நாங்க விட்டோன்னு பேர். சுஜன் வீரச்சாவடையில கால் இல்ல. சுஜன்னைக்கு தளபதி அவர் தான் மூவர் பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறேன். சரியோ? அப்ப சுஜன் சொன்னா எல்லாருக்கும் விளங்கும். மாவட்டத்தில் இருக்கும் எல்லாருக்கும் திருவண்ணாமலை இருந்தாங்களே தெரியும். அப்ப என்று சொல்ல சுஜன் சொல்ற இல்ல தூக்கு போவோம். என்ன இப்படித்தான் பிடிச்சான் சுமித். கமல்ராஜ் நீ வாடாண்டு சேட்டுல பிடிச்சதுதான் சேட்டு பிடிச்சிட்டேன். நீ வாட நாங்க போய் அடிப்போம். அந்த அன்றைக்கு சாப்பிட்றான். அவனு என்ன நிறுத்தது அன்றைக்கு. ஆனா வளமையாவே அவன் சண்டையில அப்படித்தான். நாங்க ஏரியாவுக்கு போவோம். எத்தனை அம்பஸ் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் தான் சொல்லி கொண்டு வாரம். இப்ப நம்ம 12 வந்துருக்கு. அவன் எத்தனை கால் தூக்க மாட்டான். நீ அடிச்சா அந்த வரம்பு கீழே அப்படியே இருந்து பார்த்து அடிப்பான். அந்த பயம்ன்றது இல்லாத ஒரு பொடியன், பால் கடிச்சின பொடியன் சுமித்தண்டு ஃப்ரெண்ட் தான். அப்ப 20 வயசு புட்டியாட்டம் எப்படி இருக்கும். 20 வயசு எனக்கு 19 வயசு, 1 வயசு தான் வித்தியாசம். நெட்டு இப்ப 20 வயசு பொடியங்களை பிடிப்பீங்களா அப்படி சண்டைக்கு? சீன ஒடிய கொளுத்தி போட்டாலே ஓடிடுவாங்க. அப்ப உண்மையில எல்லாம் கஞ்சாவும் போதையும் பொம்பளையும் என்ன பாட்டை பால் எல்லாம் குடிச்சிட்டு பால் வட்டும் ஹெல்மெட் அடியும். அது மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. எங்கட போராளிகள் தியாகங்கள் தெரியுமா? சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த அளவுக்கு எங்கட கலாச்சாரம் அழிஞ்சு போயிட்டு எங்கட இளைஞர் யுவதி எல்லாம். அப்ப ஒரு புறம் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு வேதனை. எங்களுக்காக நாங்க சிறிய வயசுல எங்கட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இன்றைக்கு வேதனை பட்டு கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு போராளிகளையும் இழந்துட்டு. அப்ப என்ன சொன்னா இந்த கட்டத்துல பாருங்க இழுத்து கொண்டு அப்ப என்ன பிடிச்ச சேட்டு புரிஞ்சிட்டு கோல்சரோட நீ வாடாண்டோடு. அப்ப வேறு சுஜன் தூக்கி கொண்டு ஆக்களை போக சொல்லி எல்லாரும் டச்சரை தூக்கி அந்த பேக் எடுத்து இதை வந்து எல்லாம் எடுத்து. ஆனா ஆமியில அடி இல்லாம என்ன செய்யறான், வளைக்கிறான். எங்களை அடி விழுந்தோன்னு ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றான் அந்த பேஸ. அவன் ஏற்கனவே வந்துட்டு இருந்தான், 4 பக்கம் வந்துட்டான். அப்ப இவன் ஓடுறான் எங்க வெட்டைக்கு எங்க பின்பக்கத்தால ஓடுறான் சுமித். என்ன இழுத்துட்டு அப்ப சுமித் ஓடுறான்னுதான் நானும் பின்னால ஓடுனது. அப்ப ஏன்டா இந்த ஃப்ரெண்ட் ஓடுறானே அவனை விடக்கூடாது ஓடுறோம். ஓடிக்கொண்டு போறோம், 2 பேரும் ஓடிக்கொண்டு வரோம். புறம் பார்த்தா எனக்கு பின்னால சுஜன் ஓடி வர. அதுக்கு பின்னால அன்பு இப்ப லண்டன்ல இருக்குது மெடிசன் அன்பு. அவன் தான் மெடிசன் மூது பொறுப்பா இருந்தவன். அவனுக்கு கிட்பேக்கை சொல்லிட்டு எங்கள் சுஜன் ஓடிடுறது. சுஜனை பின்னாலே அன்பு ஓடிடுறது. நான் பார்த்தேன் சுஜன் பொடிசும் ஓடிடுது. ரமேஷன் சொல்லி ஒரு பொடியன் அவனும் ஓடி வரான், ஒரு வெள்ளை பொடியன். அப்ப அப்ப அது அவ்வளவு தான் நான் கண்டேன் 3 பேர். அப்ப முன்னுக்கு சுமித்தை பார்த்துட்டே நில்றான்னு அவங்க போறான். என்னோட 100 மீட்டர் கிட்ட பேய் மாதிரி போறான். போன போகல அடிக்கிறான். அப்படி அடிச்சே கண்டுட்டேன்.
ஆமியை கண்டுட்டாங்க. வெட்டைக்குள்ள ஆமி போய் கொண்டிருக்க அந்த எங்கட பேஸுக்கு அந்த பக்கத்தால் வர நாங்க பின் பக்கத்தால் போன உடனே படப்பட அடிச்சு அடிச்சே கண்டுட்டு அடிச்சோடனே நான் சுத்தி போய் பெரிய ஒரு மரம் உண்டு, சின்ன ஒரு 10 மரம், அதுக்குள்ள சுத்தி போய் நாங்க அடிக்கிறோம். அப்ப சுஜனி எனக்கு பக்கத்துல வந்து அடிக்கிறேன். இவன் அடிச்ச கையோட ஆமி பக்கத்துல இருந்திருக்கான், அடிச்சிட்டு இருக்கான். பிறகு எங்களுக்கு தெரியாது அவன் வீரச்சாவன் அடிச்சு இவன் அடிச்சதை நான் கண்டனா. இவன் போயிட்டு பட்ட இந்த ஆமி போறான்னு சொல்லி அடிச்சவன் அடிச்ச கையோட இந்த புள்ள அவனுக்கு வெடி விழுந்தது எங்களுக்கு தெரியாது. அவன் ஆமி 10க்கு நான் இருந்துட்டான். அப்ப எதிர்வாங்கல போன நாங்களும் போய் அடிக்க நேற்று கொள்ளும்போது எல்லா பக்கமும் போயிடுச்சு ஆமி. ஆமி அங்கங்க இருந்துட்டான். அப்ப நாங்க போய் ஆமியில கூண்டு காட்டப்பட்ட மாதிரி அப்ப இவனால போனது இவனால போனான்னு சொன்னா அவன் அந்த அந்த அளவுக்கு பேய்த்தனம் பண்ணிட்டவன் அன்றைக்கு அந்த அப்ப அடிச்ச கையோட இவனுக்கு மினி அடி. அப்ப அடிச்ச கையோட ஆமியை அடிக்க தூங்கிட்டான். நாங்களும் அடிக்க தூங்கிட்டான். அடிச்ச கையோட இவனுக்கு வட்டி பக்கத்து இதுல சரியா நெத்தி போட்டுல இன்னொரு குள்ளை ஊந்த மாதிரி தான் இருந்தது. நாங்க புறம் ஒடியெடுத்தது இந்த சம்பவம் தெரியா. 10 மணிக்கு சண்டை வாங்கினா பின்னர் 5 மணிக்கு தான் பொடி எடுக்கிறோம். 5 மணி ஓட்டு சண்டை 10 மணிலேருந்து பின்னர் 5 மணியோட சண்டைன்னா விசித்திரமான ஒரு சண்டை. அது கேளுங்க. பேசிக் அடிக்க வந்த அன்னைக்கு நாங்க அடிச்ச சண்டை எத்தனை பேருன்றதையும் கேளுங்க. இனிதான் படம் ஓடுறது கேளுங்க. அப்ப எனக்கு அடியோட இதுல பின்னால இருந்த இன்னைக்கு இல்ல போதா போயிட்டு அதெல்லாம் தெரியும். இவன் விழாத வெடிப்பட்டெல்லாம் தெரியும். நாங்களும் போய் அடிக்க வெட்டி எழும்போது எல்லா பக்கமும் வெட்டி. அப்ப ஆமி எல்லா அவன் செட்டப்பா தான் இருந்தவன். அப்ப நாங்க ஒரு 5 பேர் தான். நான் சுஜன்ன அன்பு சுமித்த காணல. நாங்க அடிச்சு கொண்டு வெட்டைக்கால ஓடுறோம். எங்களுக்கு நல்ல அடி ஆமிக்குள்ள போய் பூந்துட்டோம். நாங்கள் பூந்தா அடிச்சு கொண்டு வெட்டைக்கு போய் ஒரு குளக்கட்டை கடந்து பாட்டாளி வரும் ஊருக்கு போயிட்டோம். நாங்கள் இந்த வீடு குடிக்கல அடி மற்றாக்கள் காயக்காரனை போய் கிழக்கந்தை போயிட்டாங்க. அங்கால போய் கொண்டு இருக்கிறாங்க அங்கால. அப்ப சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கு. வெட்டி எழும்போது இந்த பக்கம் எங்க டீம் நின்று சண்டை பிடிக்கிறது நாங்க ஓட அடிதான். எங்களுக்கு நாங்களும் அடிச்சு கொண்டுதான் ஓடுறோம். ஓடி போய் நாங்க நின்றா அங்க போய் ஒரு இடத்துல களைப்பான் நிக்கிறோம். அப்ப அன்பு நிக்குது, சுஜன்ன நிக்குது, அந்த ரமேஷ் நிக்குது, மற்ற அந்த டிக்கான் சொல்லி ஆச்சு அந்த பொடியம் பாருல. அது பிறகுதான் அந்த டிக்கான் பின்னேரம் தான் போயிருச்சு. அவடைய இன்னொரு பொடிய பின்னேரம் மட்டும் சண்டை. அப்ப காலம் 10 மணிக்கு தோணுங்க சண்டை. அப்ப சட்டையும் சொல்லி போட்டு பார்த்தா நாங்க 4 பேர் தான் நிற்கிறோம். நான் உண்டு, சுஜன் உண்டு, அன்பு உண்டு, ரமேஷ் உண்டு. அப்ப வேற ஆக்களை காணல. அப்ப எங்க சுமித்து நான் தான் கேட்கிறேன் எங்க சுமித்தண்டு. அப்ப அன்பு சொல்லி சுமித்த காணல சுமித்து வழிபாட்டுக்கு தெரியாது. சுஜனை சொன்ன நட சுஜனையும் சண்டைக்காரன். சுஜனையும் நினைக்கிறவன் நட வழிபட்ட சுமித்த எடுக்கணும். திரும்பி நாங்க 4 பேர் இருந்தா 4 பேரும் அடிச்சு கொண்டு வாரம் திரும்பி வாரம். உண்மையா சந்தோஷமா இருக்குது கேட்க. இந்த சொல்லையும் அந்த கட்டத்தை நினைக்க வரலாறு உண்மையா எங்க இதெல்லாம் எப்படி எங்கட சங்கதிகளுக்கு கடத்துறது தெரியா. திரும்பி வாரோம் நாங்க ஆமி 300 பேருக்கு மேல நாங்க 4 பேர் அடிச்சு கொண்டு வாரோம். 4 பேர் எப்படி அடி ஓட்டோவில் அடிக்கிறாங்க. அங்கங்க 10 ஏழுக்கு பள்ளி அடிச்சு கொண்டு வரோம். சுமித்து எடுக்க வந்த ஆமி ஒருங்கிணைச்சிட்டான். அவன் புள்ளா நிக்கிறான் தானே. 300 பேரும் சின்ன காட்டுக்குள்ள புள்ளா வந்துட்டான். ஆமி பேஸ் அடிக்கத்தானே வந்தோம். வந்தா நடக்குது. நாங்க அடிச்சு கொண்டு வரேன். வந்தா சுமித்த காணல. அடிச்சு எல்லாம் பார்த்து எல்லாரோடு பார்த்தா கிட்டு நாங்கள் ஒரு வெட்டைக்குள்ளால வந்து சின்ன வெட்டைக்கு ஏறினோம். கிட்டு கிடக்குது என்ன வெட்டி நேற்று எங்களுக்கு எலும்பேல வெட்டையை விட்டு அவ்வளவு அட்டி. எந்த 10க்கு பார்த்தாலும் ஆமி எரும மாடு மாதிரி தான் நிற்கிறாங்களா. அங்கலைஞ்சாலையும் உள்ள வெட்டி அட்டி நடக்குது. நாங்க உருண்டு பிறல்ற வெட்டைக்கு உருண்டு வந்து நாங்களும் போட்டு அந்த அடிதான் எல்லாம் இந்த புழுதி கிளம்புவோம். 10, 10:30, 11 மணி இருக்கும். வெயில் நேர் நல்ல வெயில் நிட்டு புழுதி மயமா இருக்கு. செல்லும் டொங்க அடி அவன் புகை மண்டலம் எங்களை சுத்தி புகை மண்டலம் அவ்வளவு டொங்க அடி எங்களுக்கு பக்கத்துல டொங்க பட்டிக்குது. அப்ப நாங்க நினைச்ச நல்லா மாட்டிட்டோம். நாங்க ஒன்றா பார்த்தா சுஜனை சரத்தோட சுஜனை நாங்க ஜீன்ஸ் போட்டிருந்தோம். சுஜனை அடிக்கிறது சுஜனை ஏன் பண்ணி அடிக்கிற இதெல்லாம். அப்ப நாங்களும் ஒரு பக்கம் அடிக்க பார்த்தா அந்த மெடிசன் பேக் கூட அன்புன்றது அன்பு சின்ன பிள்ளைங்க ஆள் கரெக்டாக லண்டன்ல இருக்கிறான். அவன் தான் மெடிசன் பாகும் எல்லாம் தவிர்த்து ப்ரோல் எடுத்து நாங்க நின்ற பக்கமே திருப்பி ஓடி வந்து பாட்டாளி விடுறதுக்கு ஏறிட்டோம். ஏறி நின்றா சுமித்து அப்ப எங்களுக்கு சுமித்திர நேஸ் தெரியல. சுமித்து
வீரச்சாவா காயமா இல்ல சுமித்து பிரிஞ்சு ஓடிட்டானான்னு தெரியாது. ஆனா அவன் ஸ்போர்ட்லயே முடிச்சு அதுலயே கிடக்குதுபடி எங்களுக்கு நாங்க அதுக்கிட்ட போயிடலாம் போயிட்டு அப்போ வந்தா சுஜன் போய்க்கு எடுக்கிறேன் போய்க்கு எடுத்து முழு ஏரியாக்காரனையும் வரைச்சு விடுறேன். முழு ஏரியாக்காரனையும் வரைச்சுன்னா குயிலன் அதுக்கப்புறம் பார்த்தா 12 பேர்கிட்ட வந்துட்டாங்க ஏரியாக்காரன் எல்லாரும் டிரைவர் குயிலன் இப்போ சுவிஸில் இருக்கு அருள் ஏரியாக்கார அருள் சிறி மாமா கெல்பஸ் எல்லாருக்கும் டிரைவர் தானே. அப்போ சுவாலன் கெல்பஸ் மாதிரி எல்லாருக்கும் டிரைவர் தான். கெல்பஸ்னா ஆதரவாளர் மாதிரி எல்லாம் டிரைவர் தான் வச்சிருந்தா 12 பேர்கிட்ட வந்துட்டான். எல்லாம் செகண்டுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு கட்டப்படைச்சான் பள்ளிக்குடியிருப்பு நின்றார்கள் ஏரியாக்காரன் முழு பேரும் ஓடி வந்துட்டான். சுஜன் உடனே கூப்பிட்டு எடுத்தா நிற்கிறான். நின்று நாங்கள் மூன்று பேரா பிரிகிறோம். பிரிஞ்சா இதுக்கிடையில என்கிட்ட ரவுண்ட்ஸ் முடிஞ்சு 3 மேசன் முடிஞ்சு ரவுண்ட் அடிச்சு. அப்போ வந்தாக்கள் ஏரியாக்காரன் அவங்ககிட்ட வந்தா அப்போ ரவுண்ட்ஸ் வாங்கினேன். அப்போ அவங்கள்ட்ட இருந்த ரவுண்ட்ஸில் வர்றதான் மற்ற எங்கள்கிட்ட ஒரு 30 ரவுண்ட்ஸ் வெளியில் இருந்த எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அப்போ அதையும் எடுத்து இன்னொரு மேசனுக்கு ஃபில்லப் பண்ணி வந்தாக்கள்கிட்டையும் நான் ஒரு மேசன் 10 ரவுண்ட்ஸ் வாங்கி 3 மேசன் திரும்பி ஃபில்லப் பண்ணிட்டேன். அப்போ 4 மேசனில் 3 மேசன் அடிக்க முடிஞ்சு 2 குண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்தாக்கள்கிட்ட வாங்கி 2 மேசன் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டு வேறு ரவுண்ட்ஸ் இல்லை. அப்போ ரவுண்ட்ஸே எடுத்தா தான் ரவுண்ட்ஸ் எங்களுக்கு. அப்போ என்ன இருக்கிற ரவுண்ட்ஸ் தான் அடிக்கணும். 2 மேட்ச்னா 60 ரவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஏற்கனவே 4 மேட்ச் முடிஞ்சு அடிச்சு. அப்போ சரியாண்டு திரும்பி மூவ் பண்றோம். வந்தா மூன்று பேரா மூவ் பண்றோம். என்ன சுமித்து எடுக்கணும். அப்போ சுமித்து பொடி எடுக்கணும் மூவ் பண்ணி காடெல்லாம் நாங்கள் மேலால மூவ் பண்ணி காடெல்லாம் அப்படி அடிச்சு கொண்டு எல்லாம் போனா ஆமி என்ன செய்திருக்கிறான் பின்னுக்கு போயிட்டான் காட்டுக்குள்ள. ஆமியில ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 10-15 பேர்கிட்ட வீரச்சாவும் காயம். அப்போ அந்த காயமும் வீரச்சாவும் அவன் ஆமியெல்லாம் பதுங்கிட்டான். எல்லாம் ஈச்சம் பத்தியல். அப்ப ஈச்சம் பத்தியல் அவன் அங்கங்க காயக்காரன் எல்லாம் இழுத்து பத்தைக்க வச்சுட்டு இருந்து இப்ப எங்களை பார்த்து கொண்டு இருந்துக்கிறான் அடிக்காம. அப்ப நாங்க அடிச்சு கொண்டு தான் போறோம். சிங்கிள்ல பள்ளி இருந்து ஒரு 10 ஏழுக்கும் அடிக்கிற பள்ளி இருந்து அடிச்சு கொண்டு போனா ஆமி கொஞ்சம் பிரிஞ்சிட்டான். அப்ப நாங்க என்ன பிரிஞ்சாங்க என்ன நாங்க 2ஆம் தரம் போய் அடிக்க அவன் நினைச்சா புலிகள் இயக்கம் கூடன்னு சொல்லி எல்லாம் பிரிஞ்சுட்டான். அவனும் பிரிஞ்சுட்டான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சா. நாங்க மூன்று பேரா 15 பேருக்கிட்ட போனாங்க. இதால மூன்று போய் அப்படியே போய் நான் தான் அந்த வந்து ஏறின இடத்த கண்டேன். நான் சொன்னேன் இந்த கிடக்கு சுமித்து கிடக்கு இந்த ஆளு அப்படியே இப்படி கிடக்கு. அந்த முதல் இந்த போராண்ட ஆமைய அடியோட அவன் அந்த அவனும் திரும்பி அடிச்சிருக்கிறான். அடியோட இதுல ஒளி இருக்கு இதுல அப்படியே கிடக்கு. நான் இந்த சுமித்து கிடக்கு ஓடியாங்க. இந்த சுமித்து கிடக்கு சுமித்து வீரச்சாவு சுமித்து கிடக்கு வாய அவன் இப்படி கிடக்கு இல்ல. அப்ப நிமித்தி அதுல சுஜன் ஓடி வந்துடுறேன் எல்லாம் வந்தா மற்ற டீம் அங்க அது அடிக்கிறான். சண்டை நடக்குது. சண்டை ரவுண்ட்ஸ் அடிச்சு கொண்டு ஆனா ஆமி பார்த்து கொண்டு கிடக்கிறான். ஆமி சுமித் எங்களுக்கு பக்கத்துலயும் 10 ஒளி அந்த நெல் எதிர்சல் 10 ஒளி ஆமி இருக்கிறான். காயப்பட்டு ஆமி ஒன்றும் செய்யலாம். ஆமியும் பிரிஞ்சிட்டான். பிரிஞ்சா அவன் நினைக்கல இப்படியே நாங்கள் அந்த பின்னால் எல்லாம் வந்து அடிக்கும். அவன் நினைச்சா நாட்கள் கூட நம்ம நாங்கள் 4 பேர் 5 பேர் வரை அவன் என்ன அடியோட நினைக்கிற நிறைய பேர் ஆகல் தான் அவன் நினைச்சது. அப்ப நாங்க வந்து பார்த்தா நான் தான் ஓடி வந்து நானும் அன்பு மெரிசன் எதுல காயம் உயிர் இருக்காண்டு பாருங்க உயிர் அப்படி அந்த ஆளை அப்படி கையை போட்டு சோழுக்குள்ள திருப்ப தலையில இருந்தான் கச்சிஞ்சு பார்த்தா மூளையெல்லாம் கொட்டுப்படுது. அந்த அப்படியே வெறும் கோரா போயிட்டு தலை பின்னுக்கு அந்த இதுக்குள்ள காயம் அங்க பட்டன்னு தேர்தான். ஆனா தலை மட்டும் போதா இருக்கு. நாங்க நினைச்ச பின்னுக்கு பட்டு இப்படி வரும் உறவுதான் எல்லாம் பார்த்து சுஜன் நான் சொன்னே இந்த நெத்தியில ஒரு செத்த கசிவு மாதிரி ஒரு பொட்டு படத்துல இருந்து பாருங்க. இந்த மினிமினி அடி அந்த மினிமினி என்ன சின்ன ரவுண்ட்ஸ் அது இப்படி பறக்க குழவி பூந்தமாய் இருக்கும். பின்னால அப்படியே அள்ளி எடுத்துரும் கோதுமாய் பட்டு பறியக பார்த்தா அப்படியே தலை கோதாதன்னு அப்புறம் அதை பொடியை எடுத்து அப்படியே விழப்போகுது அடி எங்களுக்கு அடுத்த அடி விழப்போகுது பாருங்க. நாங்கள் எல்லாமே மற்ற டீம் எல்லாம் வந்தோம். ஹெலிகாப்டர் வந்துச்சு. ஆமி இறக்குறாங்க ஒன்று ஆமி அறிவிச்சு விட்டுட்டான். நிறைய பேர் காயம் புலி எல்லாம் நிற்குது. அதே மாதிரி சண்டை நடக்குது வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் நாங்களும் மூவ் பண்ணி கொண்டு போய் ஹெலிகாப்டர் வந்துச்சு. அந்த ஹெலியை அந்த வட்டம் விட்டு அடிப்பான் 2 ஹெலி வந்துட்டு இலக்கந்த வந்தார வந்தா நாங்க வெட்டையில ஒடிய விட்டுட்டு அடி என்ன இப்படி 10 வந்தவன் நாங்க ஹெலி வந்த உடனே ஒரு சார் எங்களை கண்டுட்டான். அப்படியே பெட்டியா நான் அடிச்சு கொண்டு வர நாங்கள் திரும்பி காட்டுக்குள்ள ஓடினா அங்க ஆமி அடிக்க எங்களுக்கு அதுக்குள்ள காட்டுக்கு இந்த ஆமிட்ட போய் சிக்கப்பட்டு திரும்பி சண்டை நடக்குது 2-3 பிரிஞ்சு நானும் அன்பு ஒரு பக்கம் சுஜன்யாக்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டோம். பிரிஞ்சு எல்லாம் அடிச்சு பிரிஞ்சு போயிட்டோம். அப்ப எங்கள்கிட்ட போய்க்கு இல்லை சுஜன்னா போய்க்கு இருந்தது.
மற்ற 2 போய்க்கு என்ன இருந்தா அப்ப போனும் இல்லை ஒன்றும் இல்லை. போய் கள்ளச்சி விழுந்து இருக்கிறோம். அப்ப முகம் கிழமெல்லாம் எங்களுக்கு புள்ளிட்டி மையம். அப்போ இது கிட்டத்தட்ட 1:30 ஆயிடுச்சு. 1:30 2 மணி இருக்கும். பாருங்க எப்படி சண்டை என்று. அதுக்கு இடையில அப்போ கெளி சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டிருக்கான். அப்ப எல்லாரும் ஓடி ஓடி போயிருந்தா ஒரு என்ன வெட்டைக்குள்ளால ஓடி வரக்கு எங்களோட மயில் குஞ்சன் ஹெல்பர்ஸ் இருக்கிறார். அவர் ஓடி போய் ஒரு வேம்பு மரத்துக்களை கெலி அடிக்குதுன்றீங்க. அந்த கெலி அடிச்ச வேம்பு மரம் கொப்பு இருக்குல்ல, அந்த மரம் அப்படி முறிஞ்சு அவர் தலைக்கு மேல விழுந்தோடனே அந்த பெரிய கொப்போட ஒரு ஆள் ஓடுது வெட்டைக்குள்ளால, ஒரு வெட்டை சைத்தால. அவர் மரம் ஒன்று ஓடுது பாருங்கடாண்டு. அதான் மயில் எங்களோட ஆதரவாளர் மயில் குஞ்சப்பா இப்படி இருக்கிறார். என்ன கெளி அடிச்சோடனே அந்த வேப்பம் கொப்பு அவர் இதுக்கு மேல விழுந்து அதை கூட கவனிக்காம ஓடி கொண்டு இருக்கேன். அப்ப சரியான்ட்டு சிரிப்பும் எங்களுக்கு அந்த நேரம் வெறித்தனம் தான் இருக்குது. இப்ப சிரிக்கிறேன் அந்த சம்பவத்தை சொல்லி. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு அது ஒரு அந்த சண்டையும் ஒரு இது மாதிரி தான் இருந்தது. இப்ப ஏன்னா அந்த அப்படியான போராளிகளை நாங்கள் பிறகு 2000 ஆண்டுக்கு பிறகு காணல. நாங்கள் அதுக்கு முதல் இந்த போராளிகளையும் பிறகு 2006 பிடிக்கப்பட்டார்கள், கட்டாயத்தில் சேர்க்கப்பட்ட அதெல்லாம் எங்களோட போராட்டமே அழிந்தது. ஆனா நாங்கள் உணர்வார் சேர்ந்த போராளிகள் விட்டுட்டு ஓட மாட்டோம். எங்களை பொடியங்கள் விட்டுட்டு என்ன 15, 18, 19, 20, 21 வயசு போராளிகள் தான் அசைய மாட்டாங்க. நெற்றுப்பு மாதிரி நிற்பான் அமெரிக்கன் ஆமிய. நாங்கெல்லாம் அமெரிக்க ஆமி படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். எங்களை புலிகள்ல சண்டை அது ஒரு வித்தியாசம். அந்த பாசம் பற்று ஒரு போராளின்னா விட்டுட்டு அசைய மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு இருக்கிற அந்த அந்த நேரம் வெற்றியை தந்தது, அந்த உணர்வை தந்த. அந்த நாங்கள் நம்பி சொல்லுவோம், நம்பி காயப்பட்டாலும் யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் யாழ்ப்பாணம் போய் ஒரு மாதிரி லீவ் எடுத்துட்டு வரலாம், கையில காலில் காயப்பட்டது அந்த அப்படியெல்லாம் நினைப்போம். ஆனால் வீரச்சாவை அடைஞ்சிருவோம் சில நேரம். அப்ப அப்படி இருக்க ஓடி வந்து கெளி அடிக்க ஒரு வட்டையில வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம். பாருங்க எப்படித்தான் அடித்தாலும் ஒன்று சேர்ந்துருவோம். நாங்கள் எங்கிட்ட போனில்ல போக்கி இல்லை 15 பேரும் ஒன்று சேர்ந்துறோம். ஒன்று சேர்ந்தா சுஜன்னை பிரிக்கிறேன். எங்களுக்கு தெரியும் இந்த புட்டியை தான் ஓடி வருவாங்க சுஜன்யாங்கன்னு. வீரமனையருக்குள்ள வந்துட்டோம். வந்தா 2:30 3 மணி ஆயிட்டு சாப்பாடு இல்லை. காலமே ஓடி நாங்கள் சாப்பாடு இல்லை. அப்போ எங்கிட்ட ரவுண்ட்ஸ் கொண்டு போனேன். எனக்கு ஒரு 10 ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. எல்லாம் ரவுண்ட்ஸும் முடிஞ்சு. அப்போ நாங்கள் கேட்குறோம் ரவுண்ட்ஸ் வாங்கண்டா. அப்போ எனக்கு கோயில் என்ன அவங்க எல்லாரும் 5, 10 ரவுண்ட்ஸ் தான். திரும்பி 2 மேட்ச் நிரப்பிட்டேன். அப்போ நிரப்புனா இருக்கலாம். அப்போ எங்களுக்கு குண்டு 2 இருக்கு. குண்டு அடிக்க வசதி இல்லை, ஆனால் ரவுண்ட்ஸ் அடிக்கத்தான் வசதி. எல்லாம் அங்கே ஒரு 50 மீட்டர் அங்கே தான் சண்டை. அப்போ எலும்பி குண்டு அடிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை. ஒரு அந்த சண்டை நடக்குது உருண்டு 2 இதுல இருந்து. அப்போ எங்களுக்கு எங்கால குண்டு அடிக்கிறேன்னு தெரியாது. அந்த என்ன சொன்னா அந்த அளவுக்கு ஆமி இஞ்சால பொடியங்கள் இஞ்சால அது அப்படி இப்படி அந்த சின்ன சின்ன பத்திகள். அப்ப சரியண்டா நாங்க ஒருவரும் குண்டு அடிக்கல. அப்ப எங்கிட்ட டொங்கானும் இல்லை, எங்கிட்ட இருக்கிற வெப்பன் முழுக்கே இருக்கிறான். அப்ப சரி என்று சொல்லி போட்டு இருக்க 3 மணி பிறகு சுஜன் பிரிக்கிற டீமை திரும்பியும் அதே 3 பேரா பிரிச்சு இஞ்சால என்ன கூப்பிட்டு இஞ்சால விட்டு மற்றால கூப்பிட்டு இஞ்சால விட்டு இதால மூவ் சொல்லி போனா பாருங்க போறோம். திரும்ப மூணி ஆமிக்கு பின்னால ஆமி அந்த விட்டோ ஆமி போயிருக்கு. அடிச்சுட்டு வெட்டைக்கால ஓடுனா கொஞ்சம் பேர் ஆமி இருந்துட்டான். காயப்பட்ட ஆமியும் எடுக்கல. கெளி வந்தாலும் நாங்க நிக்கிறோம், புலி நிக்குத நான் சொல்லிட்டேன் நிறைய டீம் நிக்குதான்னு சொல்லி. ஆனா நிறைய டீம் இல்லை, நாங்கள் 15 பேர் தான் நிக்கிறோம். ஏற்கனவே 4 பேர் தான் நின்று அவன் அறிவிச்சுட்டான் 150 பேருக்கு மேல நாங்க நிக்கிறோம் மட்டும் தெரியும். அந்த என்னடா நாங்க இந்த பிரிஞ்சு 3 பேரா போய் சண்டை பிடிக்க, அங்கங்க போய் சண்டை பிடிக்க. அவன் நினைச்சான் 10 பேர் 15 பேர். அதான் அவன் பயந்தவன். ஆனா ஆமி பயம். இந்த கர்ணான்ற நாசதாரி பிரிஞ்சு போவாடி ஆமிக்கு பயந்தானே அந்த நேரம். நாங்க 3 பேரும் 30 பேருக்கு சமன். அப்ப நாங்க ஒரு 100 பேர் போனா 1000 பேருக்கு சமன். அப்படித்தானே இந்த கர்ணான்ற நாசதாரி அவன் காட்டி கொடுப்பான். காக்காவன் என் பிரிஞ்சுதானே எங்கிற போராட்டத்தை அழிச்சவன் முழு தந்திரவாயன்னு சொல்லி போட்டு இப்ப நல்லவன் நான் என்ன நடிக்கிறான். அவருக்கு தான் லைஃப் கூட விளைக்கிட்ட நான் விடுவேன் நாளைக்கு. அவருக்கு அவர் நிறைய விஷயம் கதைக்கிறேன் எங்களை தலைவரை பற்றி. சரி ஓகே, அது இருக்கட்டும். என்னென்றால் வடிவா கேளுங்க, இதை தட்டி விட்டுறாங்க. இந்த மாவீரத்துல தியாகங்களும் எங்களோட போராட்ட வரலாறும் நாங்கள் எங்களோட இருந்த மாவீரர் எப்படி வீரத்தை அடைஞ்சாங்கிறது. அப்ப சரியாட்டு சொல்லி போட்டு நாங்கள் திரும்பி மூவ் பண்றோம். திரும்பி அதை கிணத்துல தண்ணி அள்ளி குடிச்சு தண்ணி தான் சாப்பாடு. எங்களுக்கு சாப்பாடு இல்லை. குடிச்சா எங்களுக்கு சுமித்து வீரச்சாவடைஞ்சு எங்களை போராளி வீரச்சாவடைஞ்சு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு போராளி வீரச்சாவடையப்படுறான். நினைத்தான் பாருங்க. 10 மணிக்கு 8 மணி 9:30 தோங்கின சண்டை. 9:30 10 மணிக்கு பின்னர் 5 மணி ஒன்று தான் சண்டை. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் ஒரு சண்டை. அதுதான் இன்னொரு போராளி வீரத்தை அழைப்பான். அது ஆமி அதுக்குள்ள திக்க திசை மாறி போய் 10 வழி இருக்க இருந்தா அவன் எடுக்கிறது திரும்பவும் ஒன்றும் ஆமி. நம்ம நாங்கள் நேற்று ஆமி முடிஞ்சிட்டு பாருங்க என்ன சம்பவம்னா, அப்போ போய் நாங்கள் வெட்டைக்கால அடிச்சு கொண்டு போய் ஆமி போன பக்கத்தால போனா அங்கே ஒரு ஆமியில சேர்த்து முதுகு வட்டி ஆமிக்கு
அவன்கிட்ட கொம்பாஸோட ஒரு சேட்டு கிடந்தது சத்தம் ஊற்றப்பட்டு போயிருக்கு ஆமியில அவ்வளோ பக்கம். அப்போ நாங்கள் அவட மட்டும் போனால் ஆமி போயிட்டான் பிட்டோவனி அந்த பின்னாட்டு கல் அப்படியே போய் தோப்புருக்கு ஏறிட்டான் ரெண்டு நாங்கள் நினைச்சிட்டு நாங்கள் ரவுண்ட்ஸ் அடிச்சு அது வழியாக வந்தால் பார்த்தா அதில் பார்க்க ஒரு ஆமியில் ஹோல்சர் ஒன்று கிடந்தது. அவன் ஷர்ட் ஒன்று கலட்டி போட்டிருக்கான், மெடிசன் இதை கட்டியிருக்கான். அங்கால போய் பார்த்தா நிறைய வச்சிருந்து ஆமிக்கு ஃபீல் கொம்ப்ரஷன் கட்டியிருக்கான். எல்லாம் அந்த மரங்கள்லாம் முறிச்சு கிரிச்சு தடியை தூக்கி ஆக்களை டச்சர் கட்டி போயிருக்கான். நிறைய பேர் 10-15 பேருக்கிட்ட ஆமி விதைச்சா உடஞ்சிருக்கிறான், காயப்பட்டிருக்கிறான் நிறைய. அப்போ எல்லாம் அந்த தடயமெல்லாம் கிடக்குது எங்களுக்கு. அதில் வச்சு அவன் மருந்து கட்டி உடனே கொண்டு போயிருக்கான். அவன் 300 பேருக்கிட்டான் ஆக்கள் கொண்டு போனால் கொஞ்சம் பேர் பிரிஞ்சுட்டாங்களே, எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் போய் ஆமி பிட்டோனிட்டாண்டோடு திரும்பி வந்து சுமித்ர பொடியை எடுத்து அதில் இருக்கிறோம். என்ன எங்களை இடம் தானே, எங்களை வேமை இனி எங்கள் ஆமி போயிட்டான் தானே. ஆமி ஒரு கொஞ்சம் பேர் அந்த எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கான். நான் காயப்பட்டுட்டான். அப்போ காயப்பட்டு அறிவிச்சு கொண்டு இருந்திருக்கேன், என்ன வந்து எடுத்து கொண்டு போங்கண்டு ஒரு 4-5 பேர் காயப்பட்டு இருந்துட்டான். எங்களுக்கு இந்த சம்பவம் தான் தெரியும். அப்போ இருக்கிறோம், பொடியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் 5 மணி ஆயிடுச்சு. அப்போ 5 மணி ஆனால் அப்போ எங்களோட ஏரியாக்குள்ள இந்த ராவுலன் அவன் வந்த பொடிய ராவுலனோட இருந்த பொடியெல்லாம் அவன் வந்த வீரத்தை வரையப்படுறான் திரும்ப ஜானுன்னு சொல்லி ஒரு பொடியன். அப்போ பாவம் ஒரு சின்ன பொடியன் தான், டவுன் பொடியன். அப்போ இருந்து கழிச்சு கொண்டு இந்த இப்போ இருக்கிறாங்க எங்களோட இந்த பீமன் கந்த எல்லாரும் இருக்கிறாங்க. சண்டையில் இருந்த பொடியங்கள்லாம் இருக்கிறான். வீரத்தை வரையில் தளபதி இருக்கிற அந்த சண்டையில சண்டைண்டா அடிக்க ஆமி எங்களோட பேஸ் அடிக்க வந்ததை நாங்கள் அடிச்சது மாறி ரைட். அவருக்கு நாங்கள் அடித்தோம். இதுக்கு காரணம் இவ்வளவு சண்டைக்கும் காரணம் இந்த சுமித். ஏன்னா இந்த சுமித் அன்றைக்கு வீரச்சாவடைய அவன் தான் இந்த இல்லாட்டி நாங்களும் விட்டோபடி போயிருப்போம். ஆனால் விட்டோபடி போயிருந்தாலும் எங்களை பின்னால விட்ட ஆமி வந்து தான் இருப்பான், தொடர்ந்து வந்து அடிச்சிருப்பான். நாங்கள் ஒரு இடமா அதுக்குள்ள நிற்கலாம் போயிட்டு. சுமித் நன்மையைத்தான் செய்தவன், நன்மையை செய்தான் பாருங்க. மேல் சிலைக்கு நன்மையை செய்தான் அவன் வீரச்சாவடைஞ்சிருக்கான். அவன் கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் நாங்கள் சண்டை பிடிக்காட்டி எங்களுக்கு பின்னாலே பின்தொடர்ந்துருப்பான். எங்களுக்கு அதுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள நிற்கிறது காடு இல்லை, காயக்காரனை வச்சு நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டுருப்போம். அன்றைக்கு ஃபுல்லாக எங்களை பின்தொடர்ந்துருப்பான். அடி விழுந்ததுக்கப்புறம் அவன் பார்த்தா நிறைய பேர் இதுக்குள்ளே போய் ஒன்றும் செய்யலான்னு விட்டோம் வந்தோம் பயத்தில். ஏன்னா அங்கே இங்கேயும் சுத்த இதால் வந்தால் இதாலையும் அடி விழும். நாங்கள் 3 பேர் அதால் ஆமி ஓடி வந்தோம், அதாலையும் அடி விழும். ஆமி நினைப்பா நாங்கள் 3 பேரில் 30 பேர் தான் நினைப்பான் எங்களை அடிகளை பார்த்து. அப்போ சரின்னு சொல்லி போட்டு இருக்கிறேன். பொடியை எடுத்து வந்து வச்சுட்டு நான் சுமித்திர பொடிக்கிட்ட நான் இருக்கிறேன். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கு, நானும் பீமனும் இருக்கிறோம். அப்போ பாட்டாவை நாங்கள் கையெல்லாம் கோர்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பாட்டா விடுபட்டுறக்கூடாது. நாங்கள் எங்கேயும் சண்டைக்கு போனால் முள்ளா இருந்தாலும் கம்பி இருந்தாலும் என்ன முள் இருந்தாலும் பாட்டாவை கையில் போட்டுருவோம். எங்களுக்கு பாட்டா தான் முக்கியம் வேண்டாம். பிறகு பாட்டா விடுபட்டா 3 மாதம் பாட்டா இல்லை எங்களுக்கு 3. அதனால கையில் கோர்த்துட்டு பாட்டாவை நானும் பீமனும் ஏக்கையும் வச்சுட்டு இப்படி குந்தி கொண்டிருக்கிறோம். அப்போ வண்டில் மாட்டை வர சொல்லி பொடி ஏற்றுறதுக்கு அப்போ வண்டில் மாட்டுக்கு அறிவிச்சு போட்டு சுஜனை எல்லாரும் ஜோதிச்சு கொண்டு சுமித்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் அங்கங்கே குந்தி கொண்டிருக்கோம். சரியா 5:30 டைம் பார்க்குறோம். 5:30 உள்ள போய் அடி திரும்ப அடி இருந்தா பார்த்தா நாங்க இருந்ததும் ஆமி வந்து இறங்கின வெட்டையும் அதையும் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் உள்ள எட்டும மாடுன்னு தோத்து போகும். அந்த கிடையா வந்து இறங்கும் மாடுகள், எட்டும மாடு யானை கூட்டமாயி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல எல்லாம் சேட்டம் வெளியில கூட்டமாயி வந்து காடு வந்து இறங்குனான் ஆமி. அந்த வெட்டைக்குள்ள வந்து இறங்கிட்டான். நாங்களும் வெட்டையில இருந்தேன். அந்த காட்டுக்கு அடி எழும்போது எங்களுக்கு அவன் பிக்ஸ் கொடுத்துட்டான். எங்களை நோக்கி தான் வந்தவன் பக்கத்துல. அந்த பொடி அவன் வந்தது காயக்காரனையும் அவன் பொடியும் எங்களுக்கு ஆமிட. இனி வந்தாப்புல நாங்க இருக்கிறோம்ன்ற எங்களுக்கு தான் நெற்றுப்பாட்டி எங்களுக்கு எல்லாம் பீனா பட்டேன். அப்போ பொடியையும் கொண்டு போயிடாது தவண்டு பிடிஞ்சு விளக்கந்த பக்கம் நாங்கள் எல்லாரும் விட்டோ பண்ணி விளக்கந்த பக்கம் விட்டு எல்லாம் 6 மணி ஆகுது. செக்கல் பண்ணுவோம் என்ன சண்டை அதெல்லாம் அடி எங்கள்கிட்ட ரவுண்ட்ஸுகள் முடிஞ்சு அடிச்சு நாங்களும் அடிச்சு விட்டோன்னே 6 முடிஞ்சிருந்தா. அப்போ அதில் என்னோட இருந்த பொடியும் ஒருவன் அங்கேயும் அடிக்கணும். பின்னுக்கு இருந்த ஆமி அடிக்க தோங்கிட்டான். எங்களுக்கு பின்னுக்கு காயப்பட்டு இருந்தோம். அவன் அடிச்சது நான் புள்ள என்ன செய்ய யானன்ற பொடியான் அவன் ஆமி இந்த பக்கம் வெட்ட பக்கம் ஓடிட்டான். வெட்ட பக்கம் ஓடினா கொஞ்சம் நாங்கள் அடியோட பிரிஞ்சிட்டோம். இது அதில் இருந்தாங்க கலந்து ஓடிட்டோம். மெஞ்சால 4 பேர் இஞ்சால 3 பேர் இருந்து அந்த எந்த பக்கம் ஓடுறது தெரியாம அவருக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி கலந்து ஓடணும். அப்படி ஆமி அந்த விட்டோமணி பின்னுக்கு இருந்த ஆமி 1-2 பேர் அப்படியே காயக்காரனை தூக்கிட்டு போக இவன் காயப்பட்டு குப்புற விழுந்து கிடந்திருக்கான் பட்டையில் அந்த யானன்ற பொடியை. அப்படியே போக்குல அவன்கிட்ட ஏக்கிலமிச்சு போல்சர் வச்சிருந்தான். ஏக்கிலமிச்சோட வந்தோம் இல்லை ஏகே வச்சிருந்தான். அவன்கிட்ட ஏக்கியை எடுக்கல ஆமி, ஏக்கியை எடுக்கல ஒரு பேர். அப்படியே அவன் வந்து பின்னால் அவன் குப்புற விழுந்து கிடந்திருக்கான். முதுகுல ஏதோ வடி உள்ள அப்படி ஒரு மேசன் புட்டிச்சிருக்கான். முட்டு ஃபுல்லா அப்படி முள்ளு வட்டியும் முட்டு இல்லை
சல்லடியா போய் கிடந்தது பொடி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் கலைஞ்சு ஓடிட்டோம். கலைஞ்சு ஓடிட்டு இருந்தா அப்புறம் சுஜன் போக்கியில் எல்லாரையும் அறிவிச்சுக்கிறவிச்சு திரும்பி அந்த 15 பேர் இருந்தா வேற ஆக்கள் இல்லை எங்கிட்ட. எல்லாம் காயக்காரனோட போயிட்டாங்க மட்டாங்க. வேற ஆக்களே இல்லை. செத்தாலும் 15 பேர் இருந்தால் எடுத்து அந்த பொடி எடுக்க போனாலும் 15 பேர் இருந்தால் எல்லாம் நாங்கள் தான். வேற எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் கரும்புலியில கூட மோசமாக தான் நிற்கிறோம். ஆனால் பொடி எடுக்காம நாங்கள் பொடியோ எடுக்காம போறல. அது எங்கேயும் தான் எங்களோட போராட்ட வரலாறுல பொடியோ காயக்காரனோ எடுக்காம அந்த தளபதி வித்தம் பண்ண மாட்டோம், நாங்களும் விட்டு பண்ண மாட்டோம். அதுதான் எங்களோட போராட்டம். 2000 ஆண்டுக்கு அப்புறம் அப்படி இல்லை. காலை கிளப்புனா தலையில கால் அடிபடும், பெக்கில் காலையிலும் ஓடிடுவாங்க. 2000 ஆண்டுக்கு பிறகு சேர்த்த போராளிகள் முக்காவாசி பேர். சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப 7 மணி ஆயிடுச்சு, இருட்டு ஆயிடுச்சு. பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்ந்துட்டோம். எப்படித்தான் பிரிஞ்சு போனாலும் ஒரு போய்க்கு இல்லை, போன் இல்லை. சுஜன்னண்டையும் குயில நாகல்டையும் 2 போய்க்கு தான் இருக்கு. ஆனா நாங்க எல்லாரும் கல்லஞ்சு போய் ஒன்று சேர்த்தோம்னா யோசிச்சு பாருங்க. அந்த விசில் அடிப்போம் நாங்க. எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிடுவோம். ராஜன் கூப்பிட்டு 7:30 இருக்கு ஆமி அடிச்சாலும் நாங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஆமியும் சில நேரம் விசில் அடிச்சா வெட்டிதானே. இப்ப நாங்க எங்களை சுட்டா நாங்க சுடுவோம். அப்ப நாங்க கூப்பிட்டு தான் நிக்கிறோம் கூவண்டு விசில் அடிச்சு வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்து வட்டியில போறோம் 8 மணி ஆயிட்டு பொடியை கிட்ட போறோம். திரும்பி போறோம் அதே இடத்துக்கு. பாருங்க எப்படி இந்த இப்பயும் இருக்கிறான். இப்ப எங்களோட இருந்த போராளிகள் பீமன் அந்த என்ன எல்லாரும் இருக்கிறான். திரும்பி போய் அதுல இருந்து பொடி எடுத்தோம். பொடி எடுத்து வண்டில் மாட்டை உடனே வர சொல்லி புறவை பார்த்தா டிக்காண்ட பொடி அங்கல வைப்ப பெட்டையில் இன்னொரு பொடி எங்களோட பொடி இல்லை. அந்த கடைசியா நான் 6 மணி ஒருவன் வீரத்தை வரைகிறாண்டு அந்த விட்டவனி போன ஆமி அடிச்சுட்டு போனது. அப்போ அவனை போய் தூக்குனா எல்லாம் அந்த முதுகுல குட்டிச்சிருக்கான். ஒரு மேசா அப்படியே சல்லடியா போய் கிடந்து பொடி முது அப்படியே உள்ள லெப்டினன்ட் ஜான் கேப்டன் சுமித் தான் புறவு வண்டியில் மாடு வர சொல்லி அதுல இருந்து பொடியை ஏற்றி போக 10 மணி ஆயிட்டு இரவு 10 மணி பிறகு கொண்டு இத்தி குளத்துல நாங்கள் அந்த பொடியை அடக்கம் செய்து போட்டு இல்லாதன்னா பிறகு எங்களுக்கு அடுத்த நாள் சுஜன்னைக்கு தலைவர் அங்கிருந்து அறிவிச்சிருந்தார். சேர்ச்சில குணமண்ணைக்கு அறிவிச்சிருந்தார். உண்மையில வாழ்த்தக்கூடிய சண்டை இது, போற்றக்கூடியது. காரணம் என்னன்னா ஆமி வலிந்து தாக்க வந்த இராணுவத்துக்கு மூதூர் பாட்டாளிபுரத்துல விடுதலை புலிகள் எதிர்த்தாக்குதல் செய்ததுல 10க்கு மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டு பலர் காயமடைஞ்சிருக்கிறார் என்று செய்தியில சொன்னதை எங்களுக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார். குணமண்ணை முல்லைத்தீவுல இருந்து சுஜன்னைக்கு அறிவிக்கிறார், பாராட்டு தெரிவித்திருந்தார். நாங்க தேடி போய் அடிக்காம ஆமி எங்களை பேஸ் அடிக்க வந்த ஆமிக்கு இப்படித்தான் சண்டை செய்யணும், இப்படித்தான் அடிக்கணும், இப்படித்தான் சண்டை செய்யணும்ன்றதான் அண்ணன் சொல்லியிருக்கிறார். வந்த ஆமிக்கு அடிச்சு நல்ல அடி கொடுத்து அனுப்பினதுக்கு சுஜன் மூதூர்ல இருந்த சுஜனுக்கு பாராட்டுகள். சுஜன் தலைமையில அன்னை அடிச்சு அவர் தான் மூதூர் பொறுப்பு. அப்ப நாங்கள் அடிச்சது கடைசி 300 பேர் ஆமியோட 15 பேர்கிட்ட இருந்த சண்டை விழுந்ததுல அதுல 2 பேர் வீரச்சாவு, மிச்சம் 13 பேர்ல சுஜன் இருக்கு, வீமன் இருக்கு, கந்தசாமி இருக்கு, அன்பு இருக்கு, அப்படி எல்லாரும் 13 பேர்ல ராவுலன் இல்லை வீரச்சாவு, அதுல மற்ற குயிலன் இல்லை இப்ப வீரச்சாவு, ஒரு 5-6 பேர் வீரச்சாவு அண்டைக்கு இல்லை. பிறகு இப்ப மற்ற ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க இப்ப உயிரோட. அதுக்கு பிறகு எங்களுக்கு கூப்பிட்டு சுஜன்ன. அப்ப நாங்கள் அப்படியே சண்டை பிடிச்சிட்டு பிறகு பாட்டாளி இலக்கந்தைக்கு போயிட்டோம். அந்த காயக்காரனை அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரி அங்க போயிருக்க இப்படி அண்ணன் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னார். சுஜன்னை கூப்பிட்டு சொன்ன அப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வண்டி பிடிச்சி முல்லைத்தீவுல அந்த 2 காயக்காரன் கிட்ட இருந்த அவங்கள அனுப்பிட்டோம், முல்லைத்தீவுக்கு அனுப்பிட்டோம். பாருங்க இவ்வளவு சண்டைக்குள்ளேயும் எங்களுக்கு ஒரு கீறு கூட படலை, ஒரு கீறு கூட படலை, ஒரு முள்ளு கூட கிளிக்கல. பாருங்க காலமா 10 மணில இருந்து பின்னேரம் 8 மணியோட்டு சண்டை செய்கிறோம். ஒரு 300 பேர் ஆமியை கிட்ட நாங்க ஒரு 15 பேர், அதுல 2 பேர் வீரச்சாவு, மற்ற ஆக்கள் 1 பேருக்கும் ஒரு கீரை கூட படல. ஆனா நேருக்கு நேர் ஆமி, நேருக்கு நேர சண்டை, புழுதி மயம், புகமயம், அப்படி. அதுதான் சண்டை, அதுதான் வீரம், அதுதான் திறமை, அதுதான் எங்கட ஆற்றல், அதுதான் எங்கட வழி நடத்தல். தலைவற்ற புலிகள் என்றா அப்படித்தான் புலிகள். உண்மையில இன்றைக்கு எங்கட வரலாறு என்ன கடத்த வேண்டிய தேவை இருக்கு. இனி வார சங்கதிகளுக்கு இவ்வாறான வரலாறு இனிமேல் ஒரு ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஒரு காலம் விரும்பல. ஆனா நாங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரத்தை மக்களுக்கு அடுத்த சங்கதிகளுக்கு நாங்க சொல்லணும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு ரோட்டுல ஒதுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நிற்கிறோம், இன விடுதலைக்காக போராடின நாங்கள். ஆனா இடையில போயிட்டு இன விடுதலைய தமிழர்களை கோரிக்கையை விட்டுட்டு மாற்று குழுக்கள் அரசாங்கத்தோட இந்தியா இராணுவத்தோட இணைந்தது மட்டுமல்லாது இந்த அரசியல்வாதிமாரும் வந்து இன்றைக்கு எங்களை விடுதலைக்காக போராடின எங்களை ஒதுக்கி விட்டுட்டு தாங்கள் தேசியம் பேசி இன்றைக்கு மக்கள் அங்கீகாரத்தோட நிற்கிறாங்க. இது என்ன நியாயம், என்ன நீதி?
என்பதை தான் நாங்கள் மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். நீங்களா சிந்திங்க. புலிகள் நாங்கள் இவ்வளவு உயிரை கொடுத்து இவ்வளவு தியாகத்தை செய்த புலிகள் எங்களை மக்களுக்கு துரோகம் செய்வோமா? நாங்கள் ஒரு துளி துரோகம் செய்வோமா? இல்லை எங்களை மண்ணுக்கு துரோகம் செய்வோமா? நாங்கள் ஆனால் எங்களை மண்ணை காட்டி கொடுத்து, மக்களை காட்டி கொடுத்து, எங்களை சாப்பாடு தந்தவங்களை காட்டி கொடுத்து, எங்களோட கூட இருந்தவங்களை காட்டி கொடுத்து, எங்களோட கூட இருந்த போராளிகளை சுட்டு டயர் போட்டு எரிச்சு, அதே மாதிரி இன்றைக்கு எங்களோட போராளிகள் ஒரு ஜனநாயகத்தில் விட எங்களுக்கு படி சொல்லி கொண்டு தெற்கில் படித்து, இன்றைக்கு ரோயல் கல்லூரியில் படித்து, அங்கே போராட்ட படுக்களே தெரியாமல் வாழ்ந்து போட்டு, இன்றைக்கு வந்து எங்களுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டு எங்களை புறந்தள்ளி எங்களை ரோட்டில் விட்டுட்டு இன்றைக்கு அவங்க அரசியல் அங்கீகாரத்தோட சுவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ இந்த புலிகளில் மனம் எப்படி இருக்கும்? நாங்கள் இந்த மாவீரர்களுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? எங்களோட இந்த வீரச்சாவடி மாவீரர்களுக்கு என்னத்தை சொல்றது? இவங்க எல்லாம் இருந்துட்டா நாங்கள் ஒதுங்கி போய் நானும் வீட்டில் மற்ற போராளிகள் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லலாமா? மணி கட்டி இருக்கு, புலி மணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இல்லாமல் வந்து ஒன்று சேருவாங்க. வடக்கு கிழக்கில் புலிகள் தான் அரசியல் ரீதியாக ஆளுவாங்க என்றதை சொல்கிறோம். அரசியல் ரீதியாக விடுதலை புலிகளை தான் ஆளுவாங்க. இன்றைக்கு தெற்கில் ஜேஇபி ஆள்ற மாதிரி, நாட்டை ஆள்ற மாதிரி விடுதலை புலிகள் அரசியல் ரீதியாக ஆளுவாங்க. அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு மாவீரர்கள் ஏற்படுத்தி தருவாங்க. நிச்சயம் ஒரு மாற்றம் ஒன்று வரும். இந்த மாற்றத்துக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரலையை இதோட முடிச்சு கொள்றேன். மீண்டும் ஒரு நேரலையில் வரோம். இந்த நேரலை விட்டதுக்கு காரணம் என்றால் பலர் வந்து எனக்கு எடுத்து, இம்ராசன்னா நீங்கள் என்ன கைவிட்டுட்டீங்களா இந்த போராட்ட வரலாறை சொல்லி கொண்டு வந்தீங்க, ஆனால் நீங்களுக்கு கேட்கே புல்லரிக்குது, ஒரு உணர்வாக இருக்குது, ஏன் நீங்கள் இதை சொல்லாமல் இருக்கிறீங்க? பாகம் 12 வருமான்னு சொல்லி. பாகம் 12 இது. அடுத்தது நிச்சயமாக உங்களுக்கு 13 இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இடையில ஒரு 15 நாள் என்னுடைய யூடியூப் 15-20 நாள் பேன் பண்ணியிருந்தவங்க இப்போதான் விட்டு இருக்கிறாங்க. அது இந்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக வச்சதுக்காக. சரி, ஓகே. இனிமேல் உங்களுக்கு கிடைக்கிற நான் என்னுடைய போராட்ட வரலாறு இது, எங்களோட கூட இருந்து வீரச்சாவடைஞ்ச மாவீரர்களில் தியாக வரலாறையும் சொல்லிக்கொண்டு, இது கேப்டன் சுமித்ர வரலாறும் லெப்டினன்ட் ஜான்ட வரலாறும், என்னோட இருந்து கழித்து கொண்டு வந்த மாவீரர் எப்படி வீரச்சாவடைஞ்சான், அவனோட துணிவு, அவனோட ஆற்றலை அவனோட பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு நாங்கள் சொல்லணும். அவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உதவி செய்ய வேண்டிய நாங்கள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு ரோட்ல நிற்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்யாம எங்களையும் நாங்கள் ஒரு நல்வழியில கொண்டு வந்து ஒரு ஜனநாயக உரிமையை பெற்று எடுக்க இல்லாத அளவுக்கு எங்களையும் ஒதுக்கிவிட்டு மாவீரர பெற்றோர்களையும் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு அனாதரவு நிற்கிறதுக்கு காரணம் இந்த சமூகம், எங்களோட இனம் எல்லாம் சிந்திக்கணும். எங்களோட மக்களை விட இந்த அரசியல்வாதிமார் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு பாடம் புரட்டணும் என்றதை நான் சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.